தேங்க்ஸ் கிவிங் மீட்க்கு வந்து உங்களோட இந்த ஹாப்பினஸ் எங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸ் எங்கள் கூட நீங்கள் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறது அதை விட ரொம்ப சந்தோஷம். ஒரு சக்ஸஸ், ஒரு படம்னாலே ஒரு ஆடியன்ஸ் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட சப்போர்ட்னால தான் அது வந்து ஒர்க் ஆகும். பட் அதை தாண்டி படத்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கறதுல ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறீங்க. அண்ட் இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரிலீஸ் அதுக்கப்புறமாவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஷ்ணு விஷால் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி ப்ரொடியூசருக்கு தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாரும் அதுக்கு ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து A to Z இன்வால்மெண்ட் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ ஷூட்டிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவரே பண்ணிட்டாரு, எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே சக்ஸஸ் ஆக்கிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஹிஸ் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்டர் சார் எப்படி கட்டா குஸ்தி 1 நம்ம எல்லாரும் ஆடியன்ஸாக ரசித்தோமோ, நாங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ இதே மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் அது கொடுக்கணுன்ட்டு ஐ விஷ். தேங்க்யூ சார். இது ஆஸ் அ உமன் கட்டா குஸ்தி 2 வந்து ஒரு ஃபீமேல் ட்ரிவன் கமர்ஷியல் என்டர்டெய்னர்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட பேக் போனே ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான். ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே அவங்க கலக்கிட்டாங்க. மோக்ஷாவாக இருக்கட்டும், திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ and your screen presence was so good. I'm sure everybody would agree to that. And of course Zara, இது அவங்களோட தமிழ் டெபியூ ஃபர்ஸ்ட் படம். அவங்க இது பர்ஃபெக்டான காஸ்டிங்னு சொல்லலாம். அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல. Zara, I'm saying that you were casted so well and you did the role really well. Okay. இந்த படத்தில் சார் வேல் சார் அவரோட இந்த ப்ரொடக்ஷனில் நான் இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து அவரை எப்பயாவது ஒரு நாள் பார்த்துடலாமா அப்படிலாம் நினச்சிருக்கேன். இந்த திரைப்படத்து மூலியமாக நான் பார்த்துருக்கேன். அப்போ ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன் இது மாதிரி சார் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, அது மாதிரி பியூவில் பார்க்குறப்ப அவர் மாதிரி வந்து நீங்கள் தானே அந்த மாதிரி பிடி சாரில் எழுதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்தினார். எப்படி ஒரு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு வியப்பாக இருந்துச்சு. சார் நான் மூக்குத்தி அம்மன் 2லையும் எழுதியிருக்கேன், இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் அவர் வந்து முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நாளை அந்த 2 படத்தையும் எழுதியிருக்கேன். அது 2மே வெற்றி. அதுக்கப்புறம் நான் அந்த படத்தில் அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொண்டாட்டம் இருக்கிற படத்தில் ஜாயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேம், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி எங்கள் வரிகளை பற்றிலாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் பெருமையாக. அதாவது வேறு மொழியிலிருந்து நம்ம தமிழ் மொழியை பற்றி வெறுத்து அந்த வரி பற்றிலாம் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஷான் ரோடன் அதுக்கப்புறம் பெருத்த நன்றி. ஏன்னா நாங்களாம் வந்து ரொம்ப காலமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால வந்து நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து செல்ல ஐயாவு டைரக்டர், அவர் வந்து இப்போ இந்த படம் எவ்வளோ ஃபேமஸ் ஆகுதோ அதே மாதிரி அதில் எப்படி நான் வெளில தெரிஞ்சனோ அதே மாதிரி டைட்டானிக் சொல்லிட்டு இப்போ ரீல்ஸ் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. டைட்டானிக் பற்றி அப்படி பேசின பற்றி அதில் வந்து என்னென்னா வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அந்த ரீல்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு நீ அதில் இருக்கு அப்படின்னு. அந்த விஷுவல்லையே நம்ம கட் பண்ணி வச்ச எடிட்டர் அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் நான் அந்த படத்தில் பாட்டில் இருக்கேன்டா, கொஞ்சம் அதை கேளுங்கடா அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா அப்படின்னு அந்த விஷுவல் எவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி வந்து இந்த படத்தில் ஸ்பெஷல் விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை வந்து நான் நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ கருணா சார் அவரை மீட் பண்ணேன். அவர் வந்து குறிப்பிட்டு என்னோட பாடல் வரியை வந்து என்ன பத்த மகராசி அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதை வந்து சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி இந்த குழுவில் பயணித்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இன்றைக்கி சினிமா அப்படி இருக்குது. அதுக்கு இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ஐஸ்வர்யா சார் இருக்கட்டும், எனக்கு வாய்ப்பளித்த என்னோடய ஹீரோ. ஏன்னா அவர்கிட்ட ஒரு 3-4 படம் என்னை கேட்டே இருந்தார் எப்படியா பண்ணணுன்ட்டு. ஒரு கட்டா கொஸ்டின் ஒரு படத்தை எனக்கு கொடுத்து ஒரு வெற்றி படத்தில் அவர் கூட சேர்ந்துருக்குது. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி டைரக்டர் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோடய டிஓபி பாஸ்கர், அவர் தான் இந்த படத்துக்கு எனக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டார். நான் சொன்னேன் இது மாதிரி அவர் இப்போ ஒர்க் பண்ணுறானோ சூப்பர் நல்லா இருக்கும், கட்டா கொஸ்டின் 1 நல்லா இருந்துச்சு, 2 ஆல் த பெஸ்ட்னு சொன்னேன். அதான் டேரக்டருக்கு உடனே உட்கார வச்சு என்னை கதை கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் இந்த படத்தை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கற்றுட்டு இருந்தேன். பெத்தின்னு ஒரு படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கு முன்னாடி வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. பெத்தி தெலுங்கு படத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்திருந்தேன். இந்த கட்டா கொஸ்டி சம்மந்தப்பட்டது.
அப்போ டேரக்டர் சொல்லும் போது நான் கரெக்டாக அதை காட்டும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி மாஸ்டர் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக பண்ணுவோன்னாரு. ஸோ விஷால் சாரும் ரொம்ப கேட்டுறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் ஐஸ்வரி சார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ண ஒரு 3-4 படம் வந்து ஆஃபீஸில் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு வெற்றி படத்தில் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண சந்தோஷமாக இருக்குது. ஐஸ்வர்யா மேம் அவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி மலையாளத்தில் வரதன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 8 படம் கொடுத்தேன். ஸோ 2வது படமும் அவங்க கூட ஒரு 8 படம் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் எங்கள் கூட உட்காந்து நான் இந்த செலிப்ரேட் பண்ணுறது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். அதனால் நான் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொல்லலை. ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம், எஸ்பெஷலி டு மை டைரக்டர் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ரோல். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவர் இந்த கேரக்டருக்கு என்னை கூப்பிட்ட போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட இருந்தால் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு கண்டினியூஸாக என்னை இப்படி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்க எங்களை. அண்ட் மூவிக்கு என்ன வேணுமோ அது யோசிக்காம அதை செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் த ஃபில்ம் இஸ் அ சக்ஸஸ் டுடே. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் லெட்ஸ் என்ஜாய் த சக்ஸஸ் டுகெதர். தேங்க்யூ ஸோ மச். முதல் தேங்க்ஸ் இந்த படத்துக்கு நான் என்னுடைய குரு பக்கிரிசாமிக்கு தான் சொல்லணும். ஐ திங்க் அந்த பாட்டை கம்போஸ் பண்ண அன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முதல் நாங்கள் வேண்டிக்கிட்டது ஃபார் இஸ் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ் அண்ட் இஸ் சப்போர்ட். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஆன்மீக பலம் கண்டிப்பாக இருந்தது. ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஸோ என்னுடைய குருக்கு ஒரு நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல டு ஸ்டார்ட் வித் வேல் சார், ஐஸ்வரி சார், ரொம்ப பெரிய சப்போர்ட் சார். நீங்கள் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம கதாநாயகன் தான் ப்ரொடியூசருமே. ஸோ அதனால் அவரும் ஒரு சைடில் பயங்கரமாக மல்லு கட்டி இந்த படத்தை சூப்பராக எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு படத்தை தயாரித்து அதை வெற்றியாக்குறதுன்றது வந்து ஐ திங்க் அது வெளியே சொன்னால் வந்து ரொம்ப ஒரு சோக கதையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வரும். சினிமாவில் மட்டும் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது பெரிய வெற்றி. ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ ஐ அப்ளாட் யூ. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் பாஸ்கரன் சார், பரத், ஜெயச்சந்திரன் சார், பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் இங்கே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சம்பவக்காரி பாட்டில் அந்த ஹுக் ஸ்டெப் வந்து என் பசங்க மட்டும்தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை பாக்கி எல்லாரும் அதை ரொம்ப ஹாப்பியாக ஓன் பண்ணி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நடித்த எல்லாருக்குமே, தாரக், மோக்ஷா, ஒருத்தரையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல, லிஸி ஆண்டனி சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஒரு மாறுபட்ட ரோலு. நேற்று கூட நான் போய் தேட்டர் லாக்ஸில் படம் பார்த்தேன். ரொம்ப பெரிய வரவேற்பு கிடச்சி. நேற்றுக்குமே ஒரு வீக் டேவாக இருந்துமே. ஐஸ்வர்யலட்சுமி நாட் டு மென்ஷன், அவங்க தான் செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க 2 பேரும் ஒரு பில்லர்ஸாக இருந்து படத்தை பெருசாக நிறுத்திட்டாங்க. ஜாரா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபேவரட் ஆகிட்டாங்க என் பசங்களுக்கு. ஸோ மை டாட்டர் அண்ட் மை சன் சேம் ஏஜ் தான் அவங்க. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் வீட்டில் அதே மாதிரி அந்த செய்கைகள்லாம் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. கருணா சார், காளி வெங்கட் அவர்கள், நம்ம முனிஷ்காந்த் ஐயா, எல்லாருக்குமே என்னுடைய பெரிய இந்த வெற்றிக்கான ஒரு பங்கு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்களால தான் நிறைய விஷயங்கள் படத்தில் மிஸ் ஆகிற நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபில் பண்ணி அவங்க நிறுத்தலைன்னா. ஏன்னா இதில் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப சீசன்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஹீரோவா தயாரிப்பாளர் விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் செல்லா சாருக்கு பெரிய நன்றி. ஐஸ்வரி கணேசன் சாருக்கு நன்றி. இல்லை கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது, டக்குன்னு முடிக்க சொல்லிக்கிறேன். இல்லைன்னா அங்கேருந்து சவுண்ட் வரும் ஏய் அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின் மேம், மியூசிக் டைரக்டர் சார், மாஸ்டர், கேமராமேன் சார், ஆலி சார், கருணாசன், இவங்களுக்குலாம் பெரிய நன்றி. பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு உழைச்சவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நன்றி. ஏன்னா டிஜிட் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி. கணேஷ் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் தயாரிப்பாளராக நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு ரொம்ப பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார். கார்லாம் வந்துருச்சுன்னு என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை ஒருத்தர் எவ்வளோ நம்பியிருக்காருன்றது நமக்கு அது ஒரு உதாரணமே போதுமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கார் வாங்கி கொடுக்குறது இருக்குல்ல, அது விஷ்ணு சார் இந்த படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூவுமே அப்படி தான் பண்ணார். எந்த இடத்துலையும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம், எப்படியா இருந்தாலும் இது பிஸ்னஸ் ஆயிரும், இதில் காசு வந்துடும்ன்றதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு எந்த இடத்துலையும் மெத்தனமே இல்லாமல் இந்த படத்தை அவ்வளோ கண்ணு கருத்துமாக எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கும் ஒரு உழைப்பு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். நமஸ்கார். கட்டகுஸ்தி 2 இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்காய். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ்
பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலி முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ். ஐ கான்ட் சே, ஐ மீன் எனக்கு இவ்வளோ லவ் தங்கமானோ நான் எதிர்பார்க்கல. ஓவர்நைட் ஆக்டர் ஆர்டிஸ்ட் மோக்ஷா டு மினு மிஸ், இட்ஸ் ஸ்டில் பியாண்ட் மை இமேஜினேஷன் அண்ட் தாட்ஸ். இன்னும் நிறையா படங்கள் பண்ணமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோல் எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர் செல்லா சார், ப்ரொடியூசர்ஸ் Vishnu sir, Aishwarya sir, Wells Film International, Vishnu Vishal Studios, thank you so much. So all of you, thank you so much for making me a part of this beautiful success. And special thank you to Sarah. ஏன்னா என் லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அந்த மாதிரி இமோஷன்ஸ் வரும்னு. அண்ட் ஷீ மேட் மீ ஃபீல் a lot of that. I started crying. Okay, thank you so much, thank you. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு அதோட விக்ட்ரி தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இதோட நான் முடிச்சுக்கிறேன். சாரி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம். தேங்க்ஸ் டு கவிதா பாண்டியன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் பேரையும் சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த படத்தில் வேலை செஞ்ச ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து ஆர்ட் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால், இன்னும் நீங்கள் நிறைய உயரத்துக்கு போகணும், நிறைய படங்கள் நடிக்கணும். அடுத்து செல்லாவுக்கு இன்னொரு நன்றி. அடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் விஷ்ணு விஷாலுடைய ப்ரொடக்ஷனில் மெயினாக இருந்த சரவந்தி எல்லாம் ரொம்ப படத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸு. எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு விஷாலுடைய ஃபாதர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓவர்வெல்ம்ட் பை தி ரெஸ்பான்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன். ஒரு பையனாக வந்துட்டு நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஆகாஷ் வந்து ஒரு ப்ரொடியூசராக இல்லை, ஒரு டேரக்டராக இல்லை, ஒரு நண்பராக வந்துட்டு அவர் வந்து ஒரு ட்ரிபியூட்டாக கொடுத்துட்டார் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அந்த விதத்தில் நான் ஆகாஷ்க்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு மேடையில் நான் எல்லாருக்குமே நான் வந்து தனித்தனியாக என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் மை என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ நான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இட்ஸ் ரன்னிங் இன் தியேட்டர். ஸோ எல்லாருமே வந்து மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூ லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ் லாட். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்களுக்கு டைம் கிடச்சி நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு லவ் ஸ்டோரியை மையமாக வச்சு சொன்ன இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நானும் இப்போ தான் எல்லாரோடையும் சேர்ந்து படம் பார்த்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பயங்கரமான எமோஷ்னல் ரைடாக இருந்தது. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. படத்தில் அவ்வளோ விசில் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஃபன்னான மொமெண்ட்ஸ் அவ்வளோ இருந்துச்சு, நாஸ்டாலஜி அவ்வளோ இருந்துச்சு. அந்த லவ்வுமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. உங்கள் எல்லாரோட ரெஸ்பான்ஸையும் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப அவலாக காத்திருக்கேன். கண்டிப்பாக படம் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஒரு 2.5 hours வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் தேட்டரில். கண்டிப்பாக படம் பாருங்கள். அண்ட் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட டிரெக்டர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங். We have shot this film for at least like 2 years, so I was also waiting how it has come out, and I thoroughly enjoyed the film and the kind of references that Akash has used, especially in the interval part. For me, the song, and everybody was saying that it's such a superb nostalgia with the film, so thank you so much, and please go and watch the film. And I really enjoyed working with the cast and crew, so we really did an amazing job is what I feel. So please go and watch the film, and thank you so much for the love. Yeah.
வி ராமச்சந்திரன் நடிகராக இருந்தவர் இன்றைக்கி இயக்குனராக அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காரு. ஆமாம், நிறைய இயக்குனர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சுப்பிரமணிய சிவா மாதிரி ஆட்கள்லாம். ஆமாம், ஆனால் நடிகர்களும் இயக்குனர் ஆக்கியிருக்காங்க. அப்படி தலைகளாக இண்டஸ்ட்ரி மாறிக்கிட்டு இருக்குது. நல்ல உழைப்பாளி, பாட்டெலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டு, நல்ல உழைப்பாளி. இப்போ அவர் இந்த படத்தோட லைன் சொன்னார், அப்போ தான் தெரிஞ்சது உள்ளே கொஞ்சம் விஷயம் இருந்திருக்கு. அவருக்கு ஒரு இயக்குனர் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்காரு. நல்ல ஸ்டோரி நாலேஜ் இருக்குது, ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்குது. அந்த ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்தாலே போதும், நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். இந்த படத்தோட கதை ஆக்சுவலி வாழ்க்கையே போராட்டம். டைட்டில் வாழ்க்கையே போராட்டம் இருந்தால் கூட இது தனிப்பட்ட ஒரு மனிதனோட வாழ்க்கையை பற்றி இல்லை, ஒட்டுமொத்த மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. ஏன்னா இது அரசியல் கதை. அரசியல் படங்கிறது நம்ம வந்து ஒரு அரசியல்வாதிகள் சட்டத்தை பற்றி அந்த மாதிரி நினச்சக்கூடாது. அரசியல் படம்னாலே அது மக்களுக்கான படம். முதல்ல அது அரசியல்வாதிக்கான குறை சொல்கிறது, ஆளுங்கட்சி குறை சொல்கிறது, எதிர்கட்சி, அதெல்லாம் இல்லை. ஒரு அரசியல் படம் வரும்போது மக்களோட நிலையை, மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குற மாதிரி கதைகள் வர்றது தான் அரசியல் படம்.